Hey all, Assalamu alaikum. Welcome to my channel Tasli Creating. Today RE class 4 தான் பார்க்க போகிறோம். 4ல் என்ன அப்படின்னா பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுறது தான். அதுக்காக இப்போ நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடிலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸில் காட்டியிருப்பேன். நீடில் நிறைய டைப்ஸ் காட்டியிருப்பேன் இல்லையா. இது வந்து பீட்ஸ் லோட் பண்ணுற நீடில் நிறைய இதில் லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து 2 லைன் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸாக பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பீடாக, அதாவது 3 பீடாக போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் 3 பீடு லோட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவேன். வீடியோ பாருங்கள். எப்போவுமே நம்ம பண்ணுற ப்ராசஸிங் தான். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டார்டிங்கில் இது கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பீட் மட்டும் அதில் லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. அந்த சரி த்ரெட்டில் இதை வந்து நம்மளுடைய பாம்பு விரல், அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில, அதை வச்சு தான் நம்ம வந்து இறக்க முடியும். ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையிலலாம் இதை பண்ண முடியாது. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். எனக்கே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் போட முடியாது. நீங்கள் ஃப்ரேமை நல்லா கரெக்டாக பக்காவாக செட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எங்கேயுமே ஃப்ரேம் ஆடக்கூடாது. ஃப்ரேம் ஆடிச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு தனியாக வராது. பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த நூலே வெளியில் எடுத்துகிட்டு அதில் இந்த பீடை லோட் பண்ணிவிட்டு அடுத்த செயின் உள்ளார வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்த மாதிரி செயினே பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி லைனை நல்லா பெருசாக போட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன்னு அந்த மாதிரி நீடிலில் போடாமல் நீங்கள் வந்து துளி நீடிலில் போடுங்க. அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வந்து டக்குன்னு திருப்ப முடியாது. துளி பிராண்ட் நீடியில் வந்து டக்குன்னு திருப்ப முடியாது. அதனால தான் நான் வந்து அந்த நீடியில் மாற்றி போடுவேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் முடிச்சிட்டேன். எப்படி ஒரு செயின் ஒரு பீடு, ஒரு செயின் ஒரு பீடு, அந்த மாதிரி அழகாக போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்களும் வீடியோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஃப்ரேம் மட்டும் ஆடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. கிளாத் உங்களுக்கு பிளாக் கலர் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் ஷாப் வேட்டி இருக்கும்ல, அதுலேயும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 3 பீட் லோட் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோதான். லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ 3 பீட் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 செயின் நான் போடுவேன்.
அவ்வளோதான், ஸ்டிச் முடிய போகுது. நான் வந்து குட்டி லைனாக போட்டு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இப்போ போடும்போது உங்கள் ஞாபகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். 1 வீக் to 6 வீக் கழிச்சதுக்கப்புறம் அது மறந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லைனாக போட்டு நல்லா பக்காவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் ஃபுல்லாகவே மறக்காமல் இருக்கும். லாஸ்ட்டில் அவ்வளோதான், செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2 லைனையும் பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு யூனிக்காக காட்டும், தனியாக காட்டும், நல்லாயிருக்கும் பார்க்க. அதே மாதிரி நீடில் மட்டும் உங்களுக்கு எந்த நீடில் கரெக்டாக வருதோ நீங்கள் துளிப்பில் போட்டாலும் ஓகே தான். அப்படி பிராண்டட் இல்லாமல் நார்மல் நீடிலில் போட்டாலும் ஓகே தான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.